வேலூர் மாவட்டம் பள்ளிக்குண்டா காவல் நிலையத்தில் போதை ஊசி வழக்கில் 33 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கைது செய்யப்பட்டவரின் உறவினர்கள் காவல் நிலையம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, மேலும் விவரம். வேலூர் மாவட்டத்தில் வலி நிவாரணி மாத்திரைகளை போதை ஊசிகளாக மாற்றி அதை பயன்படுத்தி போதை ஊசிகளாக பயன்படுத்தி வருவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததன் பேரில வேலூர் மாவட்டம் முழுவதும் கடந்த வாரம் போதை ஊசி பயன்படுத்தியதாக 19 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்த விசாரணையில இன்று அதிகாலை அவர்களோட 19 பேருடன் தொடர்பில் இருந்தவர்களை உள்ளிட்டவர் 33 பேர் தற்போது கைது செய்யப்பட்டு அவர்கள் பள்ளிக்கொண்டா காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது குறித்து அந்த தகவல் அறிந்த கைது செய்யப்பட்டவர்களின் போதை ஊசி பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் காலை முதலே காவல் நிலையம் முன்பாக குவிந்து வந்தனர். திடீரென அனைவரும் ஒன்று திரண்டு பள்ளிக்கொண்டா காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உடனடியாக அவர்களை விடுவிக்க வேண்டும் என போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதனால் அந்த பள்ளிக்கொண்டா காவல் நிலையம் முன்பாக இந்த பரபரப்பானது ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் வேப்பங்குப்பம் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் மற்றும் போலீசார் அவர்களிடம் சமரசம் பேசி அந்த காவல் நிலையத்தை முன்பு இருந்த அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வலி நிவாரண மாத்திரைகளை பயன்படுத்தி அதை போதை ஊசிகளாக மாற்றி அவர்கள் மூலமாக இன்னும் 60க்கும் மேற்பட்டவர் கைது செய்ய இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முரளி.